தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். ஹாய் மன்னார் மக்களே. ராஜராஜ சோழன் கரவாசி என்னோட பங்கு இருக்கு. அடவாசி கரவாசி மக்களோட தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். டிவி மேடைன்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்க சகோதரம் என்ன பண்றாங்க? நீங்க பழைய கொண்டு குழப்புவாங்களா? குழப்பு வினம்னா தாங்களும் சேர்ந்து பாட போறேன்னு பாடின உடனேயே எனக்கு சொல்லிட்டாங்க நீங்க எலிமினேட்டட். தெரியாமல் தேனை ருசிக்க வேண்டும். மன்னார் மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வசந்தன் கிரிஷ் சேனல் இன் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக். தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்ல தேவையில்ல, போட்டை பார்த்து தெரிஞ்சிருக்கும். மன்னாரில் நிற்கிறேன். அதாவது சக்தி டிவி மாதிரி, சக்தி டிவி அவங்களோட குரலுக்கான தேடலுக்கு ஒரு ஏரியாவை தேடி சுற்றி கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஏரியா சுற்றி தெரிஞ்சு கொண்டிருக்கேன். அதாவது ட்ரிங்கோ தாண்டி முதலாக வேற ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வெளியூருக்கு வந்திருக்கேன், மன்னாருக்கு வந்திருக்கேன். முதல்ல எங்கள் திருவண்ணாமலையில் மட்டும்தான் எடுத்து தெரிஞ்சு நான் ஒரு புது முயற்சியாக இன்னொரு வேற ஒரு ட்ரெக்கிலையும் போய் கொண்டிருக்கேன். பார்ப்போம் என்ன மாதிரி போகுதுன்னு தெரியல. அந்த விஷயமாக தான் இப்போ மன்னாருக்கு வந்திருக்கேன். அதாவது சக்தி கிரௌண்ட் பார்ட் 2 எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நல்லா இதாக போய் கொண்டிருக்கு. ஒரு ஊர்லேருந்து ஒரு ஆள் செலக்ட் ஆகிருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து ஒரு பிள்ளை செலக்ட் ஆகிருக்கு, நிலுசான்ற ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையை அன்றைக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தேன் நான். இப்போ மன்னாருக்கு வந்திருக்கேன். மன்னார் பிரதேசத்தில் இமானுவலி அமல்ராஜன் ஒரு பிள்ளை ஒன்று செலக்ட் ஆகிருக்கு. நல்லா படிக்குது. அதாவது குவார்ட்டர் ஃபைனலுக்கு போகுது. இப்போ குவார்ட்டர் ஃபைனல் தான் நடக்க போகுது. குவார்ட்டர் ஃபைனலுக்கு போகுது. அப்போ அந்த பிள்ளையை பார்த்து கதைச்சி அந்த பிள்ளையோட பயணம் எப்படி இருந்தது, எப்படி வந்தது எல்லாம் கேட்டு கதைச்சி வரக்கு தான் வந்திருக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி என்று. முதலாக வந்திருக்கேன் மன்னாருக்கு. அப்படியே வந்து மன்னாரையும் சுற்றி பார்த்துட்டு போவோம். சரி வாங்க பயணிப்போம், வாங்க போவோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம், சும்மா இருக்கிறோம். இமானுவலி அமல்ராஜ். கஷ்டப்பட்டு பேரை பாடமாக்கினா. சரி சொல்லுங்கள், என்ன மாதிரி இன்னைக்கு எழுப்பிட்டீங்களா? இல்லைண்ணா கொஞ்சம் நேற்று லைட்டாக தூங்க லேட் ஆகிடுச்சு. என்ன பழகினதா? பழகிட்டு தூங்க லேட் ஆகிடுச்சு. கோச் கால் எடுத்து ராத்திரி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் வந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தூங்கி எழுந்து லேட் ஆகிடுச்சு. கோச்சை கவனமாக பார்த்துக்கணும், கோச்சிட்டு போயிருக்கிறேனே. ஆமாம், கோச் தெரியும், ஷமில். எங்கள் ஊர் அண்ணா தான், ஷமில் அண்ணா. சரி, உங்களை ஒரு பாட்டோட அறிமுகமாக்குவோம். கண்ணோட கண்களேற்றும் கற்பூர தீபமே, கண் தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஒருங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், எங்கெங்க ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்க ஆசை தீய நான் வேகிறேன், ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மலை என் நாவி நீயே தேவி, ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான், ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் நம் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே, ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு பாட்டு. தேங்க்யூ. இமா ஏமா நல்லா இருந்துச்சு. ஏமா தேங்க்யூ அண்ணா. ஓகே, இப்போ நல்லபடியாக பாட்டு படிச்சிருந்தீங்க. தேங்க்யூ அண்ணா. ஹேமா. ஏமா ஏமா இப்போ அந்த பேரை கஷ்டப்பட்டு பாடமாக்கினாங்க. ஏமாவிமா இல்லை, அதே இல்லை, எமானுவலி. பைக்கில் வரும்போது சொல்லி கொண்டு வந்துடுறேன். சரி, இப்போ சொல்லுங்கள். நான் இமானுவலி அமல்ராஜ். நான் மன்னாரில் இருக்கிறேன். நான் சக்தி கிரவுண்ட் சீசன் 2ல் பாடிட்டுருக்கேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
இப்போ நான் வந்து இப்போ 4 ஸ்டேஜ் 5 ஸ்டேஜை கடந்து இப்போ 6வது ஸ்டேஜாக குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்கிறேன். இதில் வந்து அரைவாசிக்கு அரைவாசி என்னோட பங்கு இருக்குது, அரைவாசிக்கு அரைவாசி மக்களோட பங்கும் இருக்குது. இப்போ நான் வந்து அரைவாசிக்கு என்னோட முழு திறமையை பயன்படுத்தி நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கான திறமைக்கான பெருமதியை நான் பெறுறது மாதிரி மக்கள் நீங்களும் உங்களோட வாட்ஸ் உங்களுடைய ஆதரவுனால தான் அரைவாசி அதாவது அரைப்பகுதியை நான் வின் பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மன்னாரில் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நான் மன்னார் தான். நீங்கள் பிறந்ததுலேருந்து மன்னார் தான்? ஆமாம், படிச்சதெல்லாம் இங்கே தான்? சின்ன வயசு. அம்மா என்ன செய்கிறா? அம்மா வந்து முன்னாடி என்ஜிஓவில் ஒர்க் பண்ணா, பிறகு இப்போ ஹவுஸ் ஒய்ஃப். அம்மாவோட பேர் வசந்தி அமல்ராஜ். அப்பாவோட பேர் அமல்ராஜ். அவர் என்ன செய்யற மிஸ்டர்? அப்பா வந்து ஸ்கூல்ல படிப்பிக்கிறார், மாஸ்டர். எந்த ஸ்கூல்? அவர் தாலுபாடு கொஞ்சம் தள்ளி போகணும், அவர் அங்க படிப்பிக்கிறார். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? தம்பி ஒரு ஆள் இருக்கிறார், அவர் வந்து இப்போ பெராதனி யூனிவர்சிட்டியில் படிக்கிறார். பெராதனி யூனிவர்சிட்டியில் பொறியியல் பீடத்தில் படிக்கிறேன். அப்புறமா தங்கச்சி வந்து கிரேட் 9 படிக்கிறா. நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? இப்போ நான் வந்து கொழும்புல ANC அமெரிக்கன் நேஷனல் காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். என்ன ஸ்கூல்? இங்க மண்புனித சவேரியார் பெண்கள் கான்வென்ட், சிஸ்டர்ஸ் கான்வென்ட். முதலாம் ஆண்டுல இருந்து 7 வரைக்கும் அங்கதான் நான் படிச்சீங்க. ஆமா, எப்படி உங்களுக்கு இந்த இது வந்துச்சு, அந்த என்னால பாட முடியுமான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணீங்க? எப்ப இருந்து பண்ணீங்க? அது வந்து நான் சின்ன வயசுல 7 வயசு 8 வயசு இருக்கிற போதே எனக்கு பாடுறது பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் பாடிக்கொண்டிருப்பேன். 3 வயசுல இருந்தே நான் அந்த கம்பெல்லாம் கொண்டுட்டு பாடுவேன்னு சொல்லி அப்பா அடிக்கடி சொல்லுவேன். அண்டையை கூட சொல்லி கொண்டிருந்தவர் சின்ன வயசு. இந்த பாட்டு வந்த கடைசியாக வந்த பாட்டு வந்த நேரம் கூட சொன்னவர். ஸோ அது மட்டும் இல்லை, அம்மா அப்பாவோட குடும்பம் வந்து பாட்டு தான் அவங்களும் பழைய காலத்தில் இந்த கூத்துகள் கிராமப்புறங்களில் நடக்கிற விஷயங்கள் அதுகளில் ஆர்வமானவங்க. ஸோ அதனால் அந்த விஷயம் இருந்ததுனால அவங்களுக்கு பிறகு இப்போ இந்த தலைமுறைக்கு அந்த ஜீன் வந்திருக்கு. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து இந்த பாடுறதை பார்த்துட்டு எங்கள் அம்மா கொண்டு போய் எனக்கு சின்ன வயசுலேருந்து டீச்சர்ஸ் மியூசிக் டீச்சர்ஸ்லேருந்து விட்டவ 7 வயசு 8 வயசுலேருந்து. பிறகு நான் அதை கொஞ்ச நாளுக்கு பிறகு எனக்கு அந்த ஸ்கூல்னு சொன்னோடனே நான் அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டேன் 7 வயசு 8 வயசுக்கு பிறகு. 13-14 வயசில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். அதில் வந்து அந்த உங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தில் நடக்கும் வட இலங்கை சங்கீத சபை, அதில் கிரேட் எக்ஸாம் செஞ்சேன் நான். அதில் ஒரு 6 கிரேட் இருக்குது, அதில் 4 கிரேட் வரைக்கும் முடிச்சிட்டேன். ஸோ அதில் எனக்கு படிப்பிச்சவ வந்து பரமேஸ்வரி டீச்சர், எனக்கு அவள் தான் அந்த பாடம் படிப்பிச்சவ. சங்கீத டீச்சர், அவள் தான் என் சங்கீத வாத்தியார். அதை தவிர எனக்கு ஸ்கூலில் இருந்தாங்க தர்ஷினி டீச்சர்னு, அவள் எனக்கு நிறைய போட்டிகள், தமிழ் தின போட்டி, தமிழ் இலக்கண போட்டி அப்படிலாம் போயிருக்கேன் நிறைய தடவை. போய் 2 தடவை, ஒரு தடவை தமிழ் இலக்கிய போட்டியில் ஆல் ஐலண்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன். மற்றது யுத் கிளப்னு இருக்கு, இலங்கை முழுக்க இருக்கிற யுத் கிளப்ல நடத்துகிற போட்டி, அதுலேயும் ஒருக்கா நான் ஐலண்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அப்படியே அவங்க ஸ்கூல் வைஸாக என்னை கூட்டிகிட்டு போவாங்க டீச்சர்ஸ். ஸோ அப்படியே போன நேரம் பிறகு நான் இந்த தெரிந்த வெளிநாட்டில் நடக்கிற டிவி ஷோக்கள் பார்க்குற மாதிரி இப்போ இலங்கையில் அப்படி ஒன்று நடக்காதுன்னு இருக்கும்போது தான் இப்படி சக்தி டிவியில் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. போன வருஷமும் நடந்தது சக்தி கிரவுண்ட் 1. அப்புறம் இந்த வருஷம் சக்தி கிரவுண்ட் 2 வந்து அப்புறம் ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம்ட்டு நான் சும்மா ஆடிஷன் போனேன். நான் ஆடிஷன் போக மன்னார் டவுன் ஹாலில் நடந்துச்சு. அப்போ போன நேரம் போய் செஞ்சேன்னா அந்த எடுத்த உடனே உங்களோட அந்த செலெக்ஷன்ல ஏதோ சின்ன அதுதான். அது என்னண்டா, இப்படி நான் வந்து போனது வந்து எங்களோட இது நடந்தது எனக்கு சரியா என் பர்த்டே, நான் அதாவது June 9 என் பர்த்டே அன்றைக்கு தான் ஆடிஷன் எனக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆடிஷன் நடந்தது ஜூன் 3ஆம் தேதி. என்னோட அம்மாவோட அப்பா இறந்துட்டார். அப்போ எங்களுக்கு அந்த முதல் வீக் ஃபுல்லாக எனக்கு அந்த விஷயங்கள் இருந்ததுனால எனக்கு மைண்டும் அவ்வளவுக்கு அந்த மாதிரியான ஒரு என்னன்னு சொல்ற ஒரு அந்தரமான ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் போனேன். அப்போ போக அவங்க நான் பாடி ஒரு 2-3 வரி பாடின உடனேயே எனக்கு சொல்லிட்டாங்க நீங்கள் எலிமினேட்டடு.
அப்போ எலிமினேட்னு சொல்லலை, அந்த ரெட் பட்டன் அமைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இது நாளைக்கு 2-3 நாளைக்கு பிறகு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இப்படி சொன்னாங்க, அப்படி நாங்கள் உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறோம், நீங்கள் உள்ளுக்கு வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் முதல் அந்த விஷயம் கிடைச்சோடனே சரி ஓகே, அப்படி நம்ம இன்னொரு ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்குது, ஏன் விடணும் அப்படின்றதுக்காக நான் சரி ஓகேன்னு சொல்லி ட்ரை பண்ணினேன். அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் எந்த கோச்சே சொல்லுவேன், இவதானா அவன் இப்போ தான் டெய்லி யோசிச்சு கொண்டே இருக்கிறதாம் நான் பாடும்போது ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸையும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும் பார்த்துட்டு அவர் யோசிச்சு கொண்டே இருப்பாரா, இவையா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம், இவையா நாங்கள் ரிஜெக்ட் பண்ண தேவையில்லாதாக்கள் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டோம், அதுதான் அதே மாதிரி தான். இப்போ கூட யோசிப்பேன், என்னை கண்டா அவர் கேட்பேன், இந்த பிள்ளையா அந்த பிள்ளைன்னு சொல்லி. அப்போ அப்படி இருந்தது தான் அந்த ஜேர்னி. பிறகு நான் பிறகு இப்போ 5 ரவுண்ட் வரைக்கும் முடிஞ்சுது. சக்தி கிரவுண்ட் சீசன் 2 எடுத்தா அன்றைக்கு கூட என் கடைசியாக வந்த பாட்டு வந்தது. எனக்கு முகம் தெரியாத நபர் தான் எனக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் என் போஸ்ட்டுக்கு. நான் உங்களோட வீடியோலாம் பார்க்குறேன். நீங்கள் தான் அந்த சீசனில் எல்லா ஜோனர்லையும் பாடிக்கிறீங்க. பாடினேன்டா முதலாவது நான் பாடினது ஒரு கர்நாடிக் பாட்டு, இதுதான் நான் அந்த பாட்டு பாடினேன். அதுக்கு பிறகு 2வது அது உங்களுக்கு கர்நாடிக் நார்மலாக வருமே, நீங்கள் சங்கீதம் படிச்சிருக்கீங்க. அப்போ கர்நாடிக் பாடினேன். பிறகு 2வது ஒரு மெலடி சாங் மாதிரி ஒன்று, தாளம் படத்தில் காதல் இல்லாமல் வாழ்வது அந்த பாட்டு பாடினேன். குரூப்பாக பாடினேன் நாங்கள் அது. அப்போ அதுவும் நல்லா நாங்கள் 3 பேரை நல்லா கோஆர்டினேட் பண்ணி பாடினேன் நாங்கள். பிறகு 4வதாக நான் பாடினது ஒரு வெஸ்டர்ன்ஸ் கிளாசிக்கல் மாதிரி ஒரு பாட்டு. 5வதாக பாடிக்கணும் ஒரு குத்து பாட்டு. அப்போ அந்த 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 ஒரு கேர்ள் தான் நான் உங்களோட பாட்டெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் தான் அந்த 24 பேர்லையும் எல்லா ஜோனர்லையும் பாடி இருக்கிறீங்க. உங்களுக்கு வெஸ்டர்ன் பாட்டு என்ன பாட்டு பண்ணீங்க? பூப்புக்கு மோசையில் அந்த பின்னாடி ஒரு ஃபுல் வெஸ்டர்ன் தான் வரும். அப்போ பாடி காட்டலாமா? ஓ பாடலாம். எங்க பூப்புக்கு மோசை அதை கேட்கத்தான் ஆசை, புல்விரியம் மோசை அதை கேட்கத்தான் ஆசை, பட்சிகளின் குக்கு பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சொல்லித் தருவே தங்க பெண்ணே, காலோடு சலங்கை பூட்டி கரையெல்லாம் வீணை மீட்டி, நதி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே, பூமி ஒரு வீணை இதை காற்றின் கைகள் மீட்டுதே, கேட்கும் மொழி எல்லாம் அட சரி கமா பதனி சரி, சூப்பர் 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 சூப்பர், நல்லா இருந்துச்சு. அவங்க கூட அதில் இருந்தானே இந்த வாய் இதெல்லாம் வருது, உங்களோட குரல்ல இருந்தானே வருது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு வைக்கல. இல்லை இல்லை இன்னும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இது இப்படி வேற வேற இதுலேயும் சொன்னாலே நீங்கள் பாடுவீங்க? யா பாடியிருக்கேன். இப்போ முதல் பாடினது மெலடி, பிறகு கர்நாடிக். கர்நாடிக் என்ன பாட்டு பாடினீங்க? இதுதானா இதுதானா அது பாடுவா? ஏன் அப்படியே தொடருங்களே. அதுவா பாருங்க, இவன் யாரா இவன் வந்து பாட்டு பாட சொல்லி கரைச்சி கொடுக்குறான்? இல்லை இல்லை ஒரு நாள் இல்லை, அப்படி யோசிக்கவே மாட்டேன். நீங்க வந்தது என்னன்னு சொல்றது, இவ்வளவு தூரமா இருந்து வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணும்போது நீங்க நினைக்கிற நேரம் மகிழ்ச்சியா தான் இருக்கு. இல்ல தமிழ் பிள்ளைகள்ங்கிற அவங்க ஒன்று இப்படி செய்யறாங்க, நாங்களும் அப்படி ஒன்று செய்வோம், விடக்கூடாது. ஒரு பார்வை வீசுவான் உயிரின் கயிறில் அவளுமே, ஒரு பார்வை வீசுவான் உயிரின் கயிறில் அவளுமே, செவ்விதில் வருடும் போது தேக தங்கம் உருகுமே, உலகின் ஓசை அடங்கும் போது உயிரின் ஓசை தொடங்குமே, வானிலா நானுமே
சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சினிலே ஊஞ்சலே நானங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே. ஏமா என்ன மாதிரி இதெல்லாம் என்னது உங்களோட நீங்க சாதிச்சதுங்களா? சாதனைகள் இருக்குது. ஒன்று தம்பி தங்கச்சி இதெல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் என்னோட தான். இது நான் வந்து 2016ஆம் ஆண்டு நான் கிரேட் 9 படிக்கிறப்போ நான் சொன்ன யூத் கிளப்ல ஃபர்ஸ்ட் அந்த டைம் எனக்கு தந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்தப்போ எனக்கு கிடைச்ச இது. அது வந்துட்டு இது வந்து அந்த நான் சொன்ன இலக்கண போட்டின்னு சொல்லி இலங்கை அந்த வட இலங்கை அது இல்லையா? அது இல்ல தமிழ் இலக்கணம். அதுல வந்து தமிழ் இலக்கணம் ஒன்று இருக்கு, ஒரு சங்கம் உண்டு. அது வந்து இலங்கை பொதுவா இலங்கை ஃபுல்லா. ஸோ இலங்கை ஃபுல்லா நடந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்தப்போ எனக்கு இந்த கிடைச்சது. இது 2017-18. உங்களோட பேரை தமிழ் அடிச்சிருக்காங்க, இமானுவேலி. ஆமாம். முதலாவது இடம். இது வந்து இது ஒரு சின்ன ஒரு அவார்டு எனக்கு கிடைச்சிது. இது வந்து எங்களோட மன்னாரில் நான் வந்து மன்னாருக்குண்டு ஒரு கீதம் ஒன்று இருக்கு. மன்னாருக்குண்டு ஒரு அந்தம், அந்த அந்தம் நான் தான் பாடினேன் நான். ஸோ அந்த அந்தம் பாடின டைம் வந்து எனக்கு இந்த அதுல எனக்கு மன்னாரின் இன்னிசை இளவல்ன்ற ஒரு பட்டம் எனக்கு தந்திருந்தாங்க. ஸோ இது மன்னார்ல நான் செஞ்சதுக்கு எனக்கு கிடைச்சது. அந்த தாடி வளர்த்து வந்திருந்தவர் தானே அவர் தம்பி. இது தம்பி, தங்கச்சி. தம்பி வந்து இப்போ நானும் ஸ்கூல் போட்டோவில் இப்படி தான் அமுல் பேபி மாதிரி இருந்தேன். இதுவும் நான் ஒரு போட்டிக்கு தான் போனேன். இதுல இதுவும் தனி பாடல் தான். நான் இப்போ கத்தலிக்கால இங்கே நடத்துவாங்க. கத்தலிக்கா நடத்தின டைம் மன்னார்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். ஸோ அதுல இது எனக்கு கிடைச்சது. நான் ஓ லெவல் 9 எடுத்தேன். நான் அப்போ ஓ லெவல் 9 எடுத்தேன். A லெவல்ஸ்ல சொதப்பிடுச்சு. கொரோனா பேட்ச் நாங்க. நீங்க கொரோனா பேட்சா? அப்புறம் என்ன நான் சொல்ல, work from studies 9 எடுத்தேன். இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன். இங்கிலீஷ் மீடியமா? அவ்வளோதான். அப்புறம் நீங்க அந்த இப்போ குவார்டர் ஃபைனலுக்கு என்ட்ரி ஆயிருக்கீங்களோ, அதை பற்றி ஒன்று சொல்லிவிடுங்க. குவார்டர் ஃபைனல் இப்போ 8000 போட்டியாளர்களுக்கு பிறகு இப்போ 24 பேரா நாங்க 8000 பேர் நாங்க ஸ்டார்ட்ல இருந்தாங்க. இப்போ நாங்கள் 24 பேர் செலக்ட் ஆகிருக்கிறோம். 24 பேரில் மன்னார் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மன்னாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிற விதமாக நான் தான் இப்போ அந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு அதாவது என்னோட குவார்ட்டர் ஃபைனல்லேருந்து நான் செமிஃபைனலுக்கு போகணும். இந்த ஜேர்னி கண்டினியூ பண்ணணும்னா மக்கள் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. கண்டிப்பாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் பெரிய உங்களோட ஃபோனில் இரவு, அதாவது எனக்குண்டு தரப்போகிற நாள், அதாவது 23ஆம் தேதி இந்த ஷோ லைவ் ஷோ 23ஆம் தேதி இரவு 8:30 9:30 வரைக்கும் எனக்கு இந்த ஷோ போக போகுது. 8:30 ஸோ அந்த 8:30 9:30 நீங்கள் ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ண வேண்டிய முறை எப்படி என்று சொன்னால், நார்மல் எஸ்எம்எஸ் பண்ண போகிறார்கள் SC, அதாவது சக்தி கிரவுண்ட் SC ஸ்பேஸ் அதுக்கு பதிலாக 12 நம்பர் 12. ஸோ SC ஸ்பேஸ் 12 7788 என்ற நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணணும். மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு நார்மல் பேக்கேஜஸில் ஒர்க் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் வந்துட்டு நார்மல் கார்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் மெசேஜ் பண்ணணும். என்னென்னா நான் வந்துட்டு போன சீசன் நடந்தவங்ககிட்ட கேட்டேன். ஸோ அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு, நாங்கள் எங்களோட வாட் பண்ண வந்தவங்க நார்மல் மெசேஜ்லாம் பண்ணாங்க, ஆனால் போகலை. என்ன ரீசன்னு பார்த்தா அவங்க வந்துட்டு நார்மல் கார்ட் போடாமல் பேக்கேஜில் அனுப்பிடுறாங்க. ஸோ பேக்கேஜ்னால் அது போகாது. ஸோ நார்மல் கார்ட் யூஸ் பண்ணி 100 ரூபா, அதாவது 100 ரூபா கார்டு இல்லாட்டி 50 ரூபா கார்டுனா கூட ஓகே தான் அனுப்புனா
எனக்கு ஒரு ஆள் எத்தனை மெசேஜும் அனுப்பலாம். ஒரு சிம்லேருந்து நீங்கள் எத்தனை மெசேஜும் எனக்கு அனுப்பலாம். ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய முறை இதுதான். SC ஸ்பேஸ் இந்த நம்பராக 12 SC 12 அடித்து 7 இது கேள்விப்பட்டான். இந்த முறை ஓல் அகிலன் அதாவது இல்லை ஃபுல்லா எங்க இருந்து மெசேஜ் பண்ணலாமாண்டா அப்படி ஒன்று இருக்கா? இப்போ இந்த முறை அது போன முறையும் இருந்தது. இந்த முறை ஏன் அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க வந்து போட்டி போடுறோம் வெளிநாட்டு போட்டியாளரோட. அதுவும் கேள்விப்பட்டேன் வெளிநாட்டாக்கள் வந்திருக்காங்க. வெளிநாட்டு போட்டியாளரோட நாங்க போட்டி போடுறோம். இந்த முறை நம்ம இலங்கை ஆக்கள் மட்டும் இல்லை, மன்னார் கொழும்பு ஆக்கள் மட்டும் இல்லை, இந்தியா மலேசியா எல்லாரும் வந்து போட்டி போடுறாங்க. யூகேல இருந்தெல்லாம் வந்து போட்டி போட்டாங்க. ஸோ அதனால எல்லா பரந்த இடத்துல இருந்து வந்ததுனால இந்த முறை வாட்டிங் வந்து எஸ்எம்எஸை தாண்டி ஆன்லைன்லேயும் சரிசமனாக இருக்க போகுது. ஸோ ஆன்லைன்லேயும் ஓட்டிங் செய்யலாம். நீங்கள் ஓட்டிங்க்கு நாங்கள் லிங்க் அவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த லிங்க்கை நாங்கள் தருவோம். அந்த லிங்க்கில் நீங்கள் போயிட்டு இப்போ இந்த நம்பர் 12னா நீங்கள் எனக்கு ஓட் பண்ண விரும்பினா இந்த நம்பர் 12க்கு நீங்கள் தாராளமாக ஓட் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைன் ஓட்டிங்கை பற்றின தகவல்கள் எனக்கு தரல. ஆனால் பெரும்பாலும் ஒரு ஆள் ஒரு ஓட்டிங் பண்ணலாம்ன்ற விஷயம் எனக்கு தெரியும். அதையும் தாண்டி பண்ணலாம்ன்ற விஷயம் எனக்கு தெரியலை. ஆனால் எஸ்எம்எஸ் ஓட்டிங் நீங்கள் ஒரு ஆள் எத்தனை ஓட்டிங்கும் பண்ணலாம். ஆனால் அந்த 1 ஹவருக்குள்ளே பண்ணலாம். 8:30 to 9:30 மட்டும்தான் நீங்கள் பண்ணலாம். 23ஆம் தேதி மட்டும்தான். அன்றைக்கு தான் இந்த 12ஆம் நம்பருக்கான விஷயம். குவார்ட்டர் ஃபைனலுக்கு நீங்கள் ஓட்டிங் பண்ணுறதுடா. அப்படி நான் குவார்ட்டர் ஃபைனலில் செலக்ட் ஆனால் செமிஃபைனலுக்கும் அதே சிஸ்டம் தான். SC ஸ்பேஸ் 12 7 அப்படி செமிஃபைனல்லேருந்து ஃபைனலுக்கு நான் செலக்ட் ஆனேன்றாலும் அதே தான் SC ஸ்பேஸ் 12. இப்படி நீங்கள் ஓட் பண்ணிங்கன்னா எனக்கு ஓட்டிங் சார் நான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ சூப்பர் சிஸ்டர், உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னோட கதைச்சதுக்கு தேங்க்யூ. நீங்கள் வந்ததுக்கு என்ன இன்டர்வியூ பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நான் கேட்ட உடனே ஓகே சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி. எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு? இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? பெண்ணே பெண்ணே பூங்காற்று அறியாமல் பூவை திறக்க வேண்டும். பூக்கூட அறியாமல் தேனை ருசிக்க வேண்டும். உலகை ருசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு. மறக்காம வாட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. SC கேபிட்டல் SC ஸ்பேஸ் அப்புறம் 12 அப்படின்னு டைப் பண்ணி 7788க்கு வாட் பண்ணி மன்னார் மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல் ஃபைனல் ஸ்டேஜுக்கு நான் போகிறதுக்கு உங்களோட ஃபுல் ஆதரவையும் எனக்கு தாங்க. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே வசந்தம் கிரேஸ் சேனலையும் லைக் பண்ணுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வசந்தன் கிரிஷ் சேனல் இன் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக். நன்றி. அது மட்டும் இல்லாமல் இமானுவேலி அவைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவார்ட்டர் ஃபைனல்லேருந்து அப்படி அங்கே செமிஃபைனல் ஃபைனல் எல்லாத்துக்கும் போகிற சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. ஓகே, பாய் பாய். இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் பாய்.